Morning chapter 7 integrals exercise 7.2 third sum பார்க்குறோம். Integral x cube sin tan inverse x of 4 divided by 1 plus x of 8 dx. இதில் x cube sin tan inverse இந்த மாதிரி 3 functions இருக்குது. ஸோ அதை வந்து சாதாரணமாக நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது எதை நம்ம t வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ் க்யூபை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3x² வரும். இங்கே 3x² ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, சைனையும் பண்ண முடியாது. இப்போ எக்ஸ்ட்ரா 4 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 4x³ வரும். அப்போ இங்கே x³ ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் tan இன்வர்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனா d/dx ஆஃப் tan இன்வர்ஸ் x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா சாதாரணமாக என்ன வரும்? 1/1 + x² அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா 4 இருக்குது. 4 வந்துன்னா என்ன ஆகும்? இந்த x²ங்கிறது என்ன ஆகும்? x/8 ஆகிடும். அப்போ 1/1 + x/8 ஆகிடும். இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல tan இன்வர்ஸ் x/4 வந்து tன்னு நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போது புட் tan இன்வர்ஸ் x/4 equal to t. Differentiating with respect to x. tan inverse x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். x/4 பண்ண போகிறோம். ஓகே, 1/1 + xக்கு பதிலாக என்ன இருக்குது? x/4 இருக்குது. x/4 அப்புறம் ஹோல் ஸ்கொயர் போடணும். ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும்போது x², x/4ன்னு வரும்போது x/4 முதல்ல போட்டுக்கணும். அப்புறம் ஹோல் ஸ்கொயர் இருக்குங்க, அது ஹோல் ஸ்கொயர் போடணும். இன்ட்டு d/dx ஆஃப் x/4. ஏன்னா இது வந்து செயின் ரூல், ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி போடும்போது ஈக்குவல் டு இந்த பக்கம் லெஃப்டில் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ரைட்லேயும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். t இருக்குது, டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt/dx. ஸோ இப்போ நான் இதை இங்கே எழுதுகிறேன். அதாவது என்ன வரும்? 1/1 + x/4 × 2 இருக்குது. அப்போ x/8 இன்ட்டு d/dx ஆஃப் x/4ங்கிறது என்னென்னா 4x³ இன்ட்டு dt ஈக்குவல் டு dt/dx. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு 1/1 + x/8 இன்ட்டு x³ இன்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போயிடும், dx இந்த சைட் போயிடும், போனால் dx ஈக்குவல் டு dtன்னு ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை 1/1 + x/8 இன்ட்டு x³ dx ஈக்குவல் டு இந்த 4 இந்த சைடு ரைட் சைடு வந்துடும், dt/4 ஆகிடும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்தால் டிவிஷன் ஆகிடும். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா இங்கே நான் எழுதும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து வேறு மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அதாவது இன்டெக்ரல் சைன் tan இன்வர்ஸ் x/4 இன்ட்டு இந்த x³ இருக்குது, x³ இன்ட்டு 1/1 + x/8 dx அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். ஏன் எழுதிக்கிறோன்னா நமக்கு அப்போ தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த dt/4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம மாற்றி எழுதிக்கிறேன். ஓகே, இது ரஃப் ஒர்க் இது. ஓகே, அதாவது எதுக்காக இப்போது dt/4 இருக்குது. இந்த இடத்துல நம்ம 1/1 + x/8 dx-ஐ dt/4ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக அது மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இதுவும் மல்டிப்ளை பண்ணாலும் கீழே 1/1 + x/8 தான் இருக்கும். சரி, ஓகே, அதுக்காக நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த dt/4ங்கிறது இந்த இதுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இன்டெக்ரல் சைன் tan இன்வர்ஸ் x/4ங்கிறது இந்த இடத்துல என்னென்னா tன்னு கொடுத்துருக்கோம். t இன்ட்டு இது வந்து இந்த ஃபுல் இதுவும் என்ன ஆகும்? dt/4 மாறிடும். ஓகே, அதாவது x³ இன்ட்டு 1/1 + x/8 x³ இதுங்கிறது என்ன ஆகும்? dt/4 சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா?
இப்போ நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னா இன்டெக்ரல் சைன் இதை வந்து 1/4 மாற்றிக்கலாம். இன்டெக்ரல் பண்ணிடலாம், மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் நம்ம இந்த பக்கம் எழுதிக்கிறோம். சைன் டி ஈக்குவல் டு, இப்போ சைன் டியை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் காஸ்டி வரும். 1/4 இன்ட்டு மைனஸ் காஸ்டி ப்ளஸ் சி, அதாவது மைனஸ் 1/4 இன்ட்டு காஸ் டீங்கிறது என்ன நம்ம கொடுத்துருக்கோம்? tan inverse x of 4, tan inverse x of 4 plus c. இது ஆன்சர்.